ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகர்கள் காதலிச்சு அந்த காதல் கைகூடாமல் போனதுனால நம்மை விட்டு பிரிந்து சென்ற அந்த திறமையான நடிகர்கள்லாம் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன்பா. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம நினைக்காத பல நடிகர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளாக வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் ஒரு காலகட்டத்தில். ஆனால் திடீர்னு துரதிர்ஷ்டவசமாக இந்த மாதிரியான தப்பான முடிவெல்லாம் எடுத்து அவங்களோட வாழ்க்கையை அவங்க இந்த அளவுக்கு சீரழிச்சுக்கிட்டாங்க அப்படின்றது ரொம்ப வேதனையான ஒரு மேட்டர் தான். ஸோ இது நம்ம வருத்தத்தோட தான் இந்த வீடியோ நம்ம பேசணுமே தவிர ரொம்ப ஜாலியாகவோ இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாகவோ நம்ம போடுறதுக்கு ஒரு காரணமும் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற நபர்களை பார்க்கும் போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன் எல்லாத்துலேயும் அவசரப்படுறீங்க? டிப்ரெஷன் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், எல்லாத்துக்கும் இது ஒரு முடிவா அப்படின்னு நம்மளே கேட்டுக்க வேண்டியது தான் அப்படின்றதுக்கு தான் ஒரு முக்கியமான காரணம் இந்த வீடியோ போடுறதுக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக விஷயத்துக்கே வந்துடுறேன். இப்போ எந்தெந்த நடிகர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக நான் சொல்ல போகிற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 80s நடிகை. கிட்டத்தட்ட 80s ரொம்ப கொடிகட்டி பிறந்த ஒரு நடிகை தான். அவங்களோட பேர் ஃபட்டாஃபட் ஜெயலட்சுமி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தன்னோட 13வது வயசுலேயே தெலுங்கு படத்தில் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நடித்து 1958 வருஷம் ஆந்திராவில் ஒரு நல்ல சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னு பேர் வாங்கினவங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஹீரோயினாக மலையாள படத்தில் தான் அறிமுகமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழில் பார்த்தீங்கன்னா 6 to 60 வரை கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 66 படங்கள் தமிழில் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முள்ளும் மலரும், அவள் ஒரு தொடர்கதை, இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இவங்க ரொம்ப நல்ல ஒரு தத்ரூபமான ஒரு யதார்த்தமான ஒரு நடிகை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி அவங்களோட கெரியர் பீக்கில் போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 1980 வருஷம் அவங்க யாரையோ ஒருத்தரை காதலிச்சிருக்கிறாங்க. அந்த காதல் தோல்வி காரணமாக நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. தன்னோட 22வது வயசில் அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. அது எப்படி, எந்த முறையில் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்பல. அதெல்லாம் நம்மளே எதுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லணும், விட்டுட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஆனால் இதே வருஷம் 1980 வருஷம் கிட்டத்தட்ட மே மாதத்தில் இதே மாதிரி ஒரு ஷோபா அப்படின்ற ஒரு திறமையான நடிகரும் அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு இயக்குனர் கூட இருந்த பிரச்சனையின் காரணமாக ஒரு லவ் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த வருஷத்துலேயே இந்த 2 திறமையான நடிகர்கள் தமிழ் சினிமாவை விட்டு சென்று விட்டார்கள். லிஸ்ட்டில் 2வதாக சொல்ல போகிற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பரிச்சயமான நடிகர் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக இவருக்குன்னு ஒரு இடத்த இவர் பிடிச்சிருப்பார் அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் அவசரம் கொடுக்க புத்தி தாங்க. நான் அதை தானே சொல்கிறேன் இன்ட்ரடக்ஷனில், எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. டிப்ரெஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உங்களோட கஷ்டங்களை கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆனால் இவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நடிகராக ஒரு சில படத்தில் கமிட் ஆகி வேறு லெவலில் போகும்போது இவரோட வாழ்க்கையிலையும் தப்பான ஒரு முடிவு எடுத்தார். இவரோட பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜய் அப்படின்ற ஒரு நடிகர் தான். அம்புலி அப்படின்ற ஒரு படத்தில் தான் இவர் ஒரு முதலாவதாக ஹீரோவா அப்படின்ற மாதிரி அறிமுகமாகறாரு. ஸோ இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும் போது அடுத்ததாக ஒரு படத்தில் ஹீரோவாக கமிட் ஆகிற அளவுக்கு இவருக்கு நேரம் ரொம்ப கூடி வந்துருக்குது. ஸோ இதை நல்லா கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறணும் இல்லையா? ஆனால் அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு வயசு வரும்போது காதலும் வந்துடும். சனம் அப்படின்ற ஒரு நடிகரை காதலிச்சிருக்கிறாரு. சனம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸில் அவங்க ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் பேசும் பொருளாக கூட இருந்தாங்க பிக் பாஸில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் நம்ம அதர்வா முரளி மாதிரி இருப்பார் பார்த்தீங்களா, தர்ஷன். ஸோ தர்ஷன் அவர்களை பிக் பாஸில் இருக்கும்போதே அவங்க ஒன் சைடாக காதலிச்சேன், பிரச்சனை பண்ணேன், அது இதுன்னு என்னென்னமோ இவங்க பல சர்ச்சைகளில் மாட்டினாங்க அந்த காலகட்டத்தில். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க ஞாபகம் இருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த நடிகையை அம்புலி படத்தில் சேர்ந்து நடிக்கும் போது அஜய் அப்படின்றவர் காதலிச்சிருக்கிறாரு. ஆனால் அவங்க தான் தர்ஷனை காதலிச்சிருக்கிறாங்கல்ல. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இது ஒரு காதல் தோல்வி அப்படின்னு அஜய் தன்னைத்தானே நம்ப வைத்து கொண்டார். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, தப்பான முடிவு எடுக்க வேண்டியது தானே, எடுத்துட்டார் அவரும். அதனால தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இல்லை. ஏன் பொடி வச்சே பேசிகிட்டு இருக்க, ஓப்பனாகவே சொல்லலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பொறுத்த வரைக்கும் நிறைய காப்பிரைட்ஸ் இஷ்யூ இருக்குதுங்க. அதனால் சொல்ல வந்ததை கூட சுதந்திரமாக, கருத்து சுதந்திரம் இந்த பிளாட்ஃபார்ம்லேயே இல்லை அப்படின்னு நான் சொல்லிப்பேன். அதனால் சொல்ல வர விஷயத்த கொஞ்சம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு சொல்கிறது தான் நம்மளால் முடியும், வேறு என்ன பண்ணுறது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இவர் எடுத்த இந்த தவறான முடிவுனால பார்த்தீங்கன்னா அம்புலி படத்தோட டப்பிங் கூட இவர் இல்லையா. ஸோ டப்பிங் கூட வேறு ஒரு ஆளை வச்சு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவரை நம்பி 2வது ஒரு படத்தில் கமிட் பண்ணாங்க பார்த்தீங்களா ஹீரோவா, அந்த ப்ரொடக்ஷனே பார்த்தீங்கன்னா பாதியிலே நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. பாருங்கள், உங்களால் நீங்கள் எடுக்கக்கூடிய தப்பான முடிவுனால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. 3வதாக சொல்ல போகிற நடிகர் தெலுங்கில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக வந்திருக்கக்கூடிய உதய்கிரண் அப்படின்ற ஒரு நடிகர் தான். அந்த காலகட்டத்தில் இவர் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக தான் இருந்தார். ஆனால் இன்னைக்கு சிஎம் ஆகிற அளவுக்கு இவரை தன்னை வளர்த்து கொள்ளலாம், அந்த அளவுக்கு அவருக்கு அந்த காலகட்டத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஆனால் அவரோட ஆப்பர்ச்சுனிட்டி பறிக்கப்பட்டது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இவரோட கதை என்ன அப்படின்றத நான் சுருக்கமாக சொல்லிடுறேன்.
அதாவது உதயகிரண் அப்படின்றவர் வந்து இன்னைக்கு மகேஷ் பாபுன்னு ஒரு நடிகர் இருக்கார் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த சாயலில் தான் இருப்பார். ரொம்ப அழகாக இருப்பார், திறமையான நடிகர் வேறு, ஒரு சாக்லேட் பாய் நடிகர். ஸோ தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப பாப்புலர். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய பொய் அப்படின்ற ஒரு படத்தில் கூட ஹீரோவாக நடித்தார். ஆனால் தமிழில் வந்து ஒரு பெருசாக கெலிக்கலை. பட் தெலுங்கில் வந்து இவரோட அழகுக்கும் டேலண்ட்டுக்கும் இவருக்கு மிகப்பெரிய ஒரு இடத்த கொடுத்தாங்க அந்த ரசிகர்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த டேலண்ட்டு எந்த அளவுக்கு இவரை கொண்டு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிரஞ்சீவியோட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இவர் கூட போட்டி போடாமல் சமாதானமானாங்களாம். அது எந்த வகையில், வேற ஒன்றும் இல்லை, சிரஞ்சீவி அவர்களோட மகளை இவருக்கு திருமணம் கட்டி கொடுக்கறதுக்காக, திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை நடந்து என்கேஜ்மெண்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறமா இவர் வந்து அந்த திருமணத்தை பாதியிலேயே நிறுத்திட்டு இருக்கிறார். அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணி, நான் வந்து இவரோட பொண்ணை வந்து நான் திருமணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப போல்டாக அந்த ஒரு வாய்ப்பை தட்டி விட்டு வந்திருக்கிறார் உதயகிரண் அவர்கள். இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் சொன்னாலும் எல்லா காரணத்தையும் இப்போ நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் தட்டி விட்டு வந்துட்டாருப்பா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இவருக்கு அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியை சேர்ந்த 4 குடும்பத்தினால ஏகப்பட்ட குடைச்சல் வந்திருக்குது. இந்த குடைச்சல்னால அவரோட கெரியர் கொஞ்சம் கொஞ்சமாக டிப்பாக ஆரம்பிச்சிருக்குது. அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே தவிர்க்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு அந்த காலகட்டத்தில் இருந்து ஒரு சின்ன டிப்ரெஷன் ஆயிருக்குது. இதுக்கப்புறம் வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணா வச்சும் ஏதாவது ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இவர் கூட சின்ன வயசுல இருந்தே பழகின இவரோட லாங் டைம் ஃப்ரெண்டான விஷிதா அப்படின்றவங்களை இவர் திருமணம் பண்ணியிருக்கிறாரு. திருமணம் பண்ணி அந்த வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்கிறாரு. சில மனமுறிவுகள், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள சில டிப்ரெஷனான வேலை, கல்யாண வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா பெருசாக நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதையும் தாண்டி இவரை ரொம்ப டிப்ரெஷனில் ஆழ்த்தினது வந்து இவர் வந்து ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லவ் பண்ணிட்டு இருந்துருக்கிறாரு. அந்த லவ்வும் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு மனுஷனுக்கு பாஸ்ட் லவ்வும் பிரேக்கப்பு, கெரியரும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குடும்பத்தினால இவரோட கெரியர் வாழ்க்கையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிப் ஆகுது. பண்ண கல்யாணமும் சரியில்லைன்னும் போது மனுஷன் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது நிறைய டேப்லெட்ஸ் போடுறது, ஸோ இந்த மாதிரிலாம் இருப்பாரா. ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட மனைவியான விஷிதா அவர்கள் பக்கத்தில் எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இவரை வீட்டில் தனியாக விட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் நம்ம கணவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஆனால் ரெஸ்பான்ஸ் இல்லாதனால பயந்துருக்கிறாங்க. பயந்து போய் வீட்டுக்கு வந்து பார்த்தா மனுஷன் வீட்டில் வந்து அவரோட ஃப்ளாட்டில் தப்பான முடிவு எடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவர் அட்மிட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது மனுஷன் தப்பான முடிவு எடுத்துட்டா, அதனால தப்பான ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இவரோட வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது ரசிகர்களுக்கு, பெரும்பாலான ரசிகர்களுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நல்ல படம் நடிச்சிட்டு இருந்தவன் இன்னைக்கு படமே இல்லாமல் இருக்கிறானே அப்படின்ற அளவுக்கு கூட ரசிகர்கள் யோசிக்காமல் இருக்கிறாங்க. நம்ம தமிழ் ரசிகர்களாக இருந்தால் கொஞ்சமாச்சும் யோசிச்சிருப்பாங்க அதை பற்றி. பட் இருந்தாலும் இவரோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த 4 குடும்பங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த 4 குடும்பங்கள் அப்படின்றது ஆந்திராவை சேர்ந்த பல பேருக்கு தெரியும், தமிழ்நாட்டில் தெரியலனா தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போடுங்க, படித்து மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நடிகர் வளர்ந்து வரும்போது இப்பேற்பட்ட ஒரு குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமான இண்டஸ்ட்ரியாக இருக்கும். அட்லீஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இல்லை. திறமையானவங்களுக்கு இங்கே வாய்ப்பு கிடச்சிட்ருக்கு. ஆனால் ஆந்திராவில் அப்படி கிடைக்கவே கிடைக்காது. அதை பற்றி கூட நான் ஏற்கனவே அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற குடும்பத்தை பற்றி ஒரு வீடியோ வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை கூட நான் பின் பண்ணுறேன், கமெண்ட்டில் பாருங்கள். லிஸ்ட்டில் 4ஆவதாக சொல்ல போகிறது விஜி அப்படின்ற நடிகை. இன்றைக்கி இருக்கிற ஒரு 80s கிட்ஸுக்கெல்லாம் இவங்களை பெருசாக தெரியாது. நானே வந்து இவங்களோட படங்கள் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சின்ன பையன். இவங்களோட படத்தை வந்து நான் எப்போ பார்த்தேன், இவங்க ஒரே ஒரு பாட்டில் ஆடிருப்பாங்க பிரபுதேவா கூட, இந்த சூரியன் படத்தில் நினைக்கிறேன். அப்போலாம் நான் அந்தாங்க ஒரு எல்கேஜியா அந்த லெவலில் தான் படிச்சுட்டு இருந்திருப்பேன் நினைக்கிறேன். அந்த ஆலாக்கு டோல் டப்பிமாவா லாலாக்கு டோல் டப்பிமாவா அந்த பாட்டில் வந்து பிரபுதேவா கூட ஆடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்க தான் விஜய் அப்படின்வாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க விஜய் வந்து ரொம்ப டேலண்டான நடிகை தெரியுமா இப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் சத்தியமாக அவங்களோட படத்தெல்லாம் நான் பெருசாக எதுவும் பார்த்ததில்லை. நான் பார்க்குறதுக்கு லட்சணமாக ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு நடிகை இன்றைக்கி நம்மளெல்லாம் விட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்ட உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இவங்க ரொம்ப டேலண்டான நடிகை, டான்ஸ்லாம் பக்காவாக ஆடுவாங்க. ஸோ கோழி கூது அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக தான் இவங்க தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்பேற்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு விசாரித்து பார்த்தா எனக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கிடச்சிது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தன்னோட 16வது வயசில் இவங்க ஒரு ஹீரோயினாக வராங்க. கோழி கூது அப்படின்ற ஒரு தமிழ் படத்தின் மூலமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி, மம்முட்டி, மோகன்லால் அப்படின்ற மாதிரி பல பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இதையும் தாண்டி இவங்க நல்லா போயிட்டு இருக்கும்போது நம்ம விஜய் அவர்கள் நடித்த பூவே உனக்காக படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குது. என்னன்னா அவங்களோட கால், முட்டி, முதுகு இது எல்லாமே ரொம்ப வலி ஏற்பட்டுருக்குது. இதனால் உடனே அவங்கள கடகடன் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு உடனடியாக ஸ்பைன் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு ரமணா படத்தில் வர சீன் மாதிரி ஆயிருக்குது. இது எங்கே நடந்திருக்குன்னா 1996 வருஷம் அப்போலோ அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் இது நடந்திருக்கு. ஸோ நடந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு அவசரமாக ஸ்பைன் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த சர்ஜரி அன்ஃபார்ச்சுனேட்லி அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சான், சக்ஸஸே ஆகலை. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் இவங்களோட உடம்பு ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வந்து பேராலிசிஸ் அட்டாக்கே வந்துருக்குது இவங்களுக்கு. இதுக்கப்புறம் இதை சரி பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே ஏகப்பட்ட சர்ஜரி மெடிசன் கொடுத்து இவங்க உடம்பு வந்து ரொம்ப நாசமாக போச்சு. இதுக்கப்புறம் இது வந்து ஹாஸ்பிட்டலோட தப்புன்னு சொல்லி இவங்க ஹாஸ்பிட்டல் மேலேயே கேஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த கேஸ்னாலே இவங்களுக்கு கடைசியாக கிடைச்ச காம்பன்சேஷன் வெறும் 30,000 ரூபா தானா.
இது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இவங்க ரொம்ப பீக்கில் இருக்கும்போது இவங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள் கிடைக்கும் போது ஒரு சீரியல் டைரக்டரான ஏகே ரமேஷ் அப்படின்றவர் இவங்களை காதலித்து கொண்டு இருந்தார். ஆனால் அவருக்கு ஏற்கனவே ஃபேமிலி குழந்தை குட்டியெல்லாம் இருந்தாலும் இவங்களை ரெண்டாவது தாரமாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி போயிட்டு இருந்திருக்குது. ஆனால் இவங்களோட பிரச்சனை இந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு நாள் நாசமாவாக அந்த ரமேஷ் அப்படின்றவரும் இவங்களை வந்து கைட்டி விட்டு போயிட்டாராம். கைட்டி விட்டு போனனால அந்த வருத்தத்தில் இவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டில் தப்பான முடிவு எடுத்துருக்காங்க. இன்னைக்கு ரசிகர்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகும்போதே ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அது என்னன்னா, என்னோட இந்த முடிவுக்கு ரமேஷ் அவரோட ஒய்ஃப் தான் காரணம் அப்படின்ற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டும் காரணம்னு போட்டு வச்சிருக்காங்க. ஸோ போலீஸும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அரெஸ்ட் பண்ணி ஒரு கேஸ் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது. அந்த கேஸ் இப்போ வந்து டோட்டலாக முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த ரமேஷ் அப்படின்றவரும் தமிழில் ஒரு 2 படத்தை இயக்குனராக ஆகி அதை வந்து ரிலீஸும் பண்ணிட்டாரு. ஸோ எல்லாமே மறந்து விட்டது, மறந்தும் போய்விட்டார்கள். 5வதா சிம்ரன் அவர்களின் தங்கையான நடிகை மோனல் அவர்கள். ஸோ இவங்களை யாராலையும் மறக்க முடியாது. தன்னோட 21வது வயசில் இவங்க ஒரு மிகப்பெரிய நடிகையாக வலம் வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் ஓரளவுக்கு பல பேருக்கு தெரிந்த நடிகையாக வந்தாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட அக்கா சிம்ரன் ரொம்ப பாப்புலரான ஒரு நடிகை அப்படின்றனால எல்லாரோட பார்வையும் இவங்க மேலேயே போச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, பார்வை ஒன்றை போதுமே அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை நடித்தாங்க. அந்த படத்தில் இருக்கிற பாட்டெல்லாம் நல்லா பட்டையும் கிட்டையும் கலப்புக்குச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்களை பற்றி பல பேர் பேச ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கூட சேர்ந்து பத்ரி அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து தான் சிம்ரனோட தங்கச்சியா இது அப்படின்ற மாதிரி பல பேர் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ பாப்புலாரிட்டி கொஞ்சம் கொஞ்சம் வருது. சில படங்கள் கம்மிட் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சினிமாவில் ஜெயிப்புமா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்டோடய வளம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் சிம்ரன் அவர்கள் மேலே அவங்களோட சித்திக்கு என்ன பொறாமன்னு தெரியல. நீ சிம்ரன் மாதிரி ஒரு நடிகையாக வரணும், ஸோ அதை விட்டுட்டு நீ மற்ற வேலையெல்லாம் போவாதன்னு சொல்லி இவங்களும் அந்த சித்தியை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் சித்தி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவங்களும் படங்கள் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ சித்தியே சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் கிளாமராக பண்ணு, அப்போ தான் வந்து உன்னை எல்லா ரசிகர்களும் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை அடுத்த கிளாமர் லெவலுக்கு கூட்டின்னு போனது அவங்க சித்தி தானா. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க, இவங்க வேற ஒரு டான்ஸ் மாஸ்டர் பிரசன்னா சுஜித் அப்படின்றவர் மேலே காதல் வயப்பட்டு 2 பேரும் காதலிச்சுட்டு வந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் இந்த பக்கம் கெரியரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் போயிட்டுருக்குது. பெரிய பிரேக் கிடைக்கல. லவ்வும் பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் போயிட்டுருக்குது. இதனால் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருக்கிறாங்க. இந்த டிப்ரெஷன் தாங்க முடியாமல் அந்த காதலோட பிரேக்கப்போட வலியும் தாங்க முடியாமல் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான முடிவு எடுத்துருக்கிறாங்க. ஸோ அந்த தவறான முடிவுனால தான் இன்னைக்கு மோனல் அவர்கள் நம்ம கூட இல்லாமல் போயிட்டாங்க. 6வதா இவங்க கூடிய ஜோடி போட்டு நடித்த குணால் அவர்கள். ஸோ இவர் வந்து இப்படிலாம் வந்து முடிவு எடுப்பார் அப்படின்றது யாரும் வந்து எதிர்பார்க்காத ஒரு மேட்டர் அந்த காலகட்டத்தில். ஏன்னா குணால் அவர்கள் மாதவன், அதுக்கப்புறம் ஷியாமு, இந்த மாதிரி சாக்லேட் பாய் வரிசையில் இவரும் ஒரு சாக்லேட் பாயை வலம் வந்து கொண்டிருந்தார். முதல் படமே ஹீரோ. அந்த படத்தில் ஏஆர் ரகுமான் மியூசிக்கு, கதிர் இயக்குனர், அதுக்கப்புறம் இந்த நார்த் இந்தியன் நடிகை யாருங்க அந்த நடிகை வேற ஒரு ஹீரோயின். ஸோ இவ்வளோ அளவுக்கு ஒரு பேக்கேஜான ஒரு படத்தில் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும்? ஆனால் இதுக்கப்புறமா அவர் தேர்ந்தெடுத்த படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பெருசாக பேசப்படாதனால படங்களில் இருக்கும் பாடல்கள் பேசப்பட்டுச்சு, ஆனால் படம் வந்து பேசப்படலை. இதனால் அவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பையன் சும்மா மைதா மாவு மாதிரி தான் இருப்பான், இவனை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பல இயக்குனர்கள் இவரை வந்து தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு பெருசாக படமும் கிடைக்கல. இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சரி நம்மளால் படத்தில் நடிக்க தான் முடியல, ஆனால் நம்ம ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான எடிட்டர்கிட்ட இவர் ஒரு உதவி எடிட்டராக பணியாற்ற ஆரம்பிக்கிறாரு. அதில் எடிட்டிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறாரு. அந்த மாதிரி பல படங்கள் வரும்போது அதை எடிட் பண்ணவும் உட்கார்றாரு. அப்போ அந்த படங்களில் நடித்த அந்த ஹீரோவோட நடிப்புகளை பார்த்து பயங்கர காண்டாகி, இவன்லாம் ஹீரோவாக நடிக்கிறான், இவனோட படம்லாம் ஓடுது, ஆனால் நான் நடிக்கிற படம்லாம் ஓட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. எந்த ஹீரோட படத்தை பார்த்துருப்பார் இவர் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. எந்த ஒரு நடிகரோட படத்தை பார்த்து இவெல்லாம் நடிக்கிறானே, நம்மளால் நடிக்க முடியலையே அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணார் அப்படின்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் வேலையும் பிடிக்காமல் போயிட்டுருக்குது. பிடிக்காத காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்களே, அதனால் நம்ம மறுபடியும் ஹீரோ ஆகும் அப்படின்னு சொல்லி நேராக பாம்பே கிளம்பி போயிட்டுருக்கிறாரு. பாம்பேக்கு போகும்போது தான் இவருக்கு வந்து ஒரு நடிகர், ஒரு ப்ரொடியூசர் வந்து இவருக்கு ஃப்ரெண்டாக வராரு, சிதீஷ் அப்படின்னு சொல்லி. ஸோ சிதீஷும் நம்ம குணாலும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிப்போம், நீ ஒரு சின்ன அமௌண்ட் போடு, 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அந்த படத்தில் வந்து நீயே ஹீரோவாக நடி, ஒரு புதுமுக கதாநாயகி அந்த படத்தில் நம்ம நடிகையாக போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. அந்த மாதிரி வரும்போது அந்த ப்ரொடக்ஷனும் வந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாம் நல்லா போயிட்டுருக்குது. ஒரு புது முகத்தை ஹீரோயினாக இறக்குறாங்க. அந்த ஹீரோயினுக்கு வந்து A to Z வந்து நம்ம குணால் அவர்கள் தான் கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா புதுமுகம், ஆள் வேறு, ப்ரொடியூசரு, இவர் தான் ஹீரோ வேறு அப்படின்னும் போது அந்த பொண்ணு இவர் சொல்கிறதெல்லாம் கேட்குது. அந்த பொண்ணை வந்து மும்பையிலே ஒரு ஃப்ளாட்டில் தங்க வச்சு அடி போய் நடிப்பு ட்ரைனிங் கொடுத்துனுக்கிறாரு. ஆனால் நம்ம குணால் அவர்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நடிப்பு சொல்லி கொடுக்குறான்னு போய் அந்த பொண்ணோடைய லிங்க் ஆகிடுறாரு. இது வீட்டில் தெரிஞ்சதுக்கப்புறம் இவருக்கும் பொண்டாட்டியும் பயங்கர சண்டை. பொண்டாட்டி சொல்லுது, நீ சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்றத வந்துட்டு இன்னைக்கு ரூட்டு மாதிரி நீ போயிட்டுருக்கிற, இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ ஜெயிக்கிறத மட்டும் பாரு, இந்த மாதிரியான லிங்க்லாம் இருக்காது. ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் ஃபேமிலியும் பிரச்சனையாயிடும், சினிமாவும் பிரச்சனையாயிடும், ஒய்ஃப் எவ்வளோ சொல்லியும் அவர் சுத்தமாக கேட்காம இருந்திருக்கிறாரு.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து அந்த ஹீரோயின் ஆக்கி விடணும்னு அந்த பொண்ணோட இருந்தார் பார்த்தீங்களா, இந்த பொண்ணுக்கும் இவருக்குமே ஒரு மிகப்பெரிய சண்டையாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க 2 பேர் போகும்போது அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பாத்ரூம்குள்ளே போய் கதவு சாத்திக்கிட்டு அழ ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அழுதுக்கப்புறம் என்னடா வெளில இருந்து சத்தம் வரலன்னு கதவு திறந்து பார்த்தா அந்த பாத்ரூமோட பெட்ரூம் அந்த பெட்ரூமில் இருக்கிற பாத்ரூம்லேருந்து வெளில வந்தோடனே அந்த பெட்ரூமில் குணால் அவர்கள் ஒரு தவறான முடிவு எடுத்து அங்கே கிடக்கிறாரு. இதுக்கப்புறம் ஷாக் ஆகி போய் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மக்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்த பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் குணால் அப்படின்ற ஒரு நல்ல அழகான ஒரு திறமையான நடிகர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை அப்படின்றதுக்கு காரணம் அவர் எடுத்த தவறான முடிவு தான். லிஸ்ட்டில் 7வதாக சொல்ல போகிறது பிரத்யூஷா அப்படின்ற ஒரு நடிகை. இந்த நடிகையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி த்ரிஷா லெவலுக்கு, நயன்தாரா லெவலுக்கு வர வேண்டிய ஒரு பொட்டன்ஷியல் உள்ள நடிகை தான். ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மட்டமான ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இது வந்து அறிஞ்சு செஞ்சாங்களா அறியாமல் செஞ்சாங்களான்னு தெரியல. ஆனால் ஒரு வயசில் வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறத கொஞ்சமாச்சும் கேட்கலன்னா இப்படி தான் உங்களோட லைஃப் நாசமாகும். அதாவது உங்கள் கூட இருந்தவங்க எல்லாருமே நீங்கள் நல்லா இருப்பாங்க, உங்களை கூட மறந்துருப்பாங்க. என்னைக்காவது எவனாவது ஒருத்தன் என்ன மாதிரி இந்த வீடியோவில் உங்களை பேசுகிறதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் இதுக்காகவா நீங்கள் கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்தீங்க? சரி, ஓகே, எதுக்கு தத்துவம் சொல்லணும், விஷயத்த சொல்கிறேன். பிரத்யூஷா அப்படின்ற ஒரு நடிகை வந்து தமிழில் முரளி கூட, விஜயகாந்த் அவர்கள் கூடலாம் வந்து படம் நடித்தாங்க. கொஞ்சம் நல்லா பாப்புலர் ஆகிட்டே வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெலுங்குலேருந்து ஒரு மிகப்பெரிய ஆஃபர் வருது. ஸோ அந்த ஆஃபருக்காக இவங்க ஆந்திராவுக்கு கிளம்பி போகிறாங்க. இவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். தமிழில் ஆரம்பித்து தெலுங்கில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழில் வந்து ஒரு ஹீரோயினாக வந்து அதுக்கப்புறம் ஆந்திராவில் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய நடிகரோட நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்குது. அந்த ஷூட்டிங் நாளைக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வீட்டிலேருந்து ஃபோன் வருது. அந்த ஷூட்டிங்குக்காக பியூட்டி பார்லர் போய் நான் ரெடி ஆக்கிக்கிறேன்னு சொல்லி நம்ம நடிகை பிரத்யூஷாவும் அவங்களோட ஃப்ரெண்டும் வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கதை நடந்திருக்கு. என்ன கதைனா, இவங்க ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒரு நபரை வந்து காதலிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க நடிகையை வளர அந்த காதலனுக்கு இவங்க மேலே ஒரு டவுட்டு, இந்த மாதிரி ரொம்ப பாப்புலர் ஆகிறால ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்மளை பிரிஞ்சு போயிடுவாளா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவங்களை தொடர்பு கொள்றதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க வீட்டில் விடவே இல்லை. அதாவது இவரும் பார்த்தீங்கன்னா பிரத்யூஷாவோட 2 மடங்கு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் அவங்களோட குடும்பத்தில் இந்த பொண்ணை ஒத்துக்கவே இல்லை, இந்த நடிகையை ஒத்துக்கவே இல்லை, இந்த நடிகையெல்லாம் நீ திருமணம் பண்ணக்கூடாது. ஆனால் இவருக்கு வந்து அவங்களோட மேலே ரொம்ப விருப்பம். பிரத்யூஷாவும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பியூட்டி பார்லர் போகும்போது ஃப்ரெண்டோட போகும்போது டக்குன்னு அந்த பியூட்டி பார்லருக்கு இவர் கிளம்பி போயிருக்கிறாரு. போயிட்டு நம்ம 2 பேரும் வந்து நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அதாவது நம்ம கல்யாணத்தை பிளான் பண்ணலாம், அது விஷயமா நம்ம கொஞ்சம் பேசிக்கலாம், அதனால் நீ என் கூட காரில் தனியாக வா அப்படின்ற மாதிரி கூட்டின்னு போயிருக்கிறாரு. கூட்டின்னு போன மனுஷன் சிட்டியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காட்டில் ஒரு ஹைவேஸில் நிறுத்திட்டு அவர்கிட்ட இருந்த ஒரு விஷ பாட்டில், அந்த பாட்டில் எடுத்து, இப்போ நம்ம 2 பேரும் வந்து சேர்ந்து வாழ முடியாது, 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்க மாட்டுறாங்க, அதனால் இங்கேயே நம்ம குடிச்சிட்டு மட்டையாயிடுவோமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு பிரத்யூஷா வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே இல்லையா. ஏன் இப்படிலாம் முடிவு எடுக்கிற, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்றதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சொல்லும் போதே டக்குன்னு பிரத்யூஷா வந்து ஒரு இடத்துல டிஸ்டர்ப் ஆகி, அவ்வளோதானே நம்ம 2 பேரும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாட்டிலை வாங்கி இவங்க குடிச்சிருக்கிறாங்க. அதை பார்த்த இவரும் சரி கொடு நானும் குடிச்சிடுறேன், 2 பேரும் போய்டும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே குடிச்சு அந்த கார்லேயே மட்டையாகிட்டு இருக்கிறாங்க. மட்டையானதுக்கப்புறமா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி பார்த்துருக்குறாங்க, ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பியூட்டி பார்லர் இருந்த அந்த ஃப்ரெண்டை போய் காண்டாக்ட் பண்ணால், ஃப்ரெண்டு நான் சொல்கிறா இது ஒரு 1/2 hourல வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் வரலன்னு சொல்லி கரெக்டாக ட்ரேஸ் பண்ணி அந்த காரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 2 பேரும் மயக்கத்தில் இருந்துருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் பார்த்தா பிரத்யூஷா அவர்கள் பிரிந்து விட்டார் நம்மை விட்டு. ஆனால் அந்த காதலன் இருக்கார் பார்த்தீங்களா, இவரும் பார்த்தீங்கன்னா குத்துயிரும் கொலையுரமாக இருந்திருக்காரு. ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவரை வந்து பழக வச்சுட்டு இருக்காங்க. பட் இவங்க பாவம் நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஸோ இப்பேற்பட்ட முடிவு எடுத்தனால தான் பிரத்யூஷா அவர்களோட லைஃப் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இன்னி வரைக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. பிரத்யூஷா அவர்களோட தாயாரே அவங்க காதலன் மேலேயும் அவங்க குடும்பத்து மேலேயும் கேஸை போட்டு அவங்க காதலனையும் வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. பட் இப்போ அவர் வந்து ரிலீஸ் ஆகி வெளில வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஒரு பிளாக் மார்க் வந்து ஆந்திரா சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க்கு. பட் இவங்களை யாராலையுமே மறக்க முடியாது. இந்த மாதிரி நல்லா பீக்கில் வரவங்க இப்பேற்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சோம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்றதெல்லாம் ஒரு செகண்டு மறந்து இப்பேற்பட்ட ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. இது வந்து சினிமா நடிகர்களுக்கு மட்டும் பொருந்தாது நண்பர்களே, இது இப்பேற்பட்ட முடிவு எடுக்கிறவங்களுக்கும் பொருந்தாது. நம்மளோட லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம முடிவு எடுத்துருவோம். அந்த மாதிரி தப்புகளை நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே செய்யக்கூடாது. எந்த முடிவாக இருந்தாலும் நம்ம பிரபுதேவா சொல்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஆற போட்டு யோசிச்சுட்டு அப்புறம் எடுக்கணும். அதை விட்டுட்டு பட்டுன்னு எடுக்கிறது எதுவுமே பதறிய காரியம் சிதறும் அப்படின்ற மாதிரி பெருசுங்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அதனால் எதுவுமே பதறாதீங்க. என்ன மேட்டராக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி இது என்ன சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணுமே தவிர இதுதான் முடிவு அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்து நம்மளோட லைஃப்பையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் மாதிரி பேசி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.